Hello friends, என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அனாலிசிஸ்ல படிக்கிற செமஸ்டர் 2 ஸ்டூடண்ட்ஸ் வந்து செமஸ்டர் 1 அரியர் எக்ஸாம் PH3151 இன்ஜினியரிங் பிசிக்ஸ் குறிய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வந்து கேட்டிருந்தீங்க. எப்படி நம்ம அதிக மார்க் எடுக்கிறது இன்ஜினியரிங் பிசிக்ஸ்ல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சோ இந்த வீடியோ அப்படியே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா வந்து நீங்க அதிக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சோ அது எப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் பிசிக்ஸ் PH3151. ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நான் அதான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிட் வைஸா பார்ட் ஏ பார்ட் பினே கொடுத்துருக்கோம். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ல கண்டிப்பா போல்டு பண்ணி கொடுத்துருக்க கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா கண்டிப்பா அதை படிக்கணும். ஸோ அது போக போல்டு பண்ணாம இருக்கிற கொஸ்டின்ஸ் நீங்க கண்டிப்பா படிச்சாகணும். ஏன் அப்படின்னா அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ அதனால தான் சொல்றேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4-5 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து இதெல்லாம் நல்லா படிக்கணும். இதில் ஃபர்ஸ்ட் வந்து பேரலல் அண்ட் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம், இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ இதுக்கப்புறம் டபுள் பெண்டுலம், இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஜிரோஸ்கோப், இது ஒரு முக்கியமான கொஸ்டின். 2 மார்க்ல பொறுத்த வரைக்கும் ஆங்குலர் மொமெண்டம், சப்போஸ் வந்து கேட்கல அப்படின்னா டார்க் இல்லாட்டி ரொட்டேஷனல் டைனமிக்ஸ் ரிஜிட் பாடி, இந்த இதுவும் கேட்கலாம். ஸோ இது பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவ்வளவு கொஸ்டின் இருக்கு. எப்படி இப்போ படிக்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க எல்லாரும் கான்செப்ட் மட்டும் பார்ப்பீங்க. எப்பயுமே உங்களுக்கு நான் சொல்றதான், நீங்க வந்து ஒரு கொஸ்டினை புரிஞ்சு கான்செப்டா பாத்தீங்கன்னாலே போதும். அதை நீங்க எக்ஸாம்ல பிரசென்ட் பண்ணீங்கனாலே அதிக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதனால வந்து கண்டிப்பா இவ்வளவு கண்டிப்பா வந்து அப்படியே மக்கப் பண்ணணுமா அப்படின்னா மக்கப்லாம் பண்ணாண்டா, நீங்க அந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சு எழுதுங்க. ஸோ அந்த ஈக்குவேஷன் நீங்க வந்து எப்படி வருதுங்கிறத புரிஞ்சு, சப்போஸ் உங்களுக்கு புரிஞ்சு பண்ண முடியல அப்படின்னா அந்த ஈக்குவேஷன்லயே வந்து உங்களுக்கு எந்தெந்த லைன் எழுதணும்னு தெரியும். அந்த லைன் எப்படி வந்துச்சுனாச்சும் பாத்துக்கோங்க. ஸோ யூனிட் 2 பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா போலரைசேஷன், இது ஒரு முக்கியமானது. இன்டென்சிட்டி, ஸோ அதே மாதிரி வந்து ரேடியேஷன் ப்ரெஷர், இது வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அதில் பார்ட் பிஏ பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன், கண்டிப்பாக இதில் நீங்கள் செகண்ட் யூனிட் பொறுத்தவரைக்கும் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ அதில் வந்து ஒரு சில டைம் வந்து உங்களுக்கு 3 இது இருக்கும், 3 லா இருக்கும். அதை தனியாக கூட கேட்கலாம். அதாவது ஆம்பேர் லா, பாரடே லா, இல்ல காஸ் லா, இதை கூட தனியா கொடுத்து கேட்கலாம். இல்ல ஒரு சில டைம் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனே கொடுத்து கேட்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், இது கண்டிப்பா நீங்க படிக்கணும். இது ஒரு சில டைம் 2 மார்க்ல கூட உங்களுக்கு கேட்கலாம். போன டைம் செமஸ்டர் 1ல உங்களுக்கு கேட்டிருந்தாங்க, தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி யூனிட் 3 பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பான்டேனியஸ் அண்ட் சிமுலேட்டட் எமிஷன், இது வந்து உங்களுக்கு போன டைம் கேட்டிருந்தாங்க. அப்படி இல்லைன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லேசர் இன் இண்டஸ்ட்ரி, இது வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதுக்கப்புறம் வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், அதோட டெஃபினிஷன் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரெஃப்ளெக்ஷன் ஆர் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் வேவ்ஸ், இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின், கண்டிப்பாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பார்ட் பியில் வந்து டாப்பர் எஃபெக்ட் இல்லை ஏன்ஷியன்ட் கோஎஃபிஷியன்ட், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சயின்டிஸ்டோட நேம் கொடுத்து ஏதாச்சும் ஒரு எஃபெக்டோ இல்லாட்டி வந்து ஒரு மெத்தடோ வந்துருச்சுன்னா கண்டிப்பா அதை பாத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ND-OAG லேசர், இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ இது போக வந்து நம்ம கொடுத்துருக்க போல்டு பண்ணாத கொஸ்டின்ஸோட கான்செப்டே ஒரு பாத்துக்கோங்க. ஸோ நாளா வந்து நார்மலைசேஷன், ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரஸ்பாண்டன்ஸ் பிரின்சிபல், ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ அதுக்குரிய பார்ட் பியில் வந்து கண்டிப்பா வந்து ஷார்டிங்கர் வேவ் ஈக்குவேஷன், இது ரொம்ப முக்கியமானது. டி ப்ராக்லி வேவ் ஈக்குவேஷன், இது ரொம்ப முக்கியமானது. ஸோ ரெண்டே பார்த்துட்டீங்க அப்படின்னா காம்ப்டன் எஃபெக்ட், இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டிகிள் இன் எ இன்ஃபைனைட் பொட்டன்ஷியல் வில், ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதில் வந்து 2D பார்ட்டிகிள் இன் எ இன்ஃபைனைட் பொட்டன்ஷியல் வில் கேட்கலாம். பட் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, இந்த 2D கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ எதையுமே வந்து சாய்ஸ்ல விட்டுறாதீங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 5வது யூனிட் பொறுத்த வரைக்கும் பேரியர் பெனிட்ரேஷன், ஸோ போன வட்டம் வந்து உங்களுக்கு 16 மார்க்ல கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வட்டம் கேட்கறதுக்கு 2 மார்க்ல சான்சஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி பார்ட் பி பொறுத்த வரைக்கும் பிளாச் தியரம், அப்புறம் பேண்ட் தியரி ஆஃப் சாலிட்ஸ், ஸோ அதுக்கப்புறம் வந்து டனலிங் எஃபெக்ட், ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். ஸோ இதில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு ப்ரோ. எப்படின்னா கண்டிப்பா நீங்க கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணிடலாம், உங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு. ஸோ அது போக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் மாதிரி வரதெல்லாம் கொஞ்சம் நல்லா எழுதி பாருங்க, கண்டிப்பா வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ கண்டிப்பா எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஆனா நீங்க வந்து பார்த்துட்டு போன கொஸ்டினா அப்படிங்கறதே அங்க போய் டவுட் ஆயிடக்கூடாது. ஸோ அதனால ஒரு கொஸ்டின் பாக்கிங்க அப்படின்னா கான்ஃபிடென்ட்டா பாருங்க, கண்டிப்பா வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ முடிஞ்சல வந்து நீங்க வந்து நல்லா ஒரு கான்ஃபிடென்ட்டா ஒரு லெசனை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணி அதை படிச்சுட்டு அப்படியே வந்து படிங்க. ஸோ இல்ல ஆர்டரா படிக்க போறீங்கன்னாலும் படிங்க, இல்ல ரிவர்ஸ்ல இருந்து போறீங்கன்னாலும் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து ஒரு லெசன் படிக்கீங்க அப்படின்னா அந்த லெசனை தரவு பண்ணுங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்க எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் நல்லா படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா வந்து நீங்க அட்டன் பண்ணி நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் எது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.